I think that we've made a lot of progress. We think the Iranians want to make a deal. The President of the United States has asked us to negotiate in good faith, and that's exactly what we've done. நாங்கள் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக நான் கருதுகின்றேன். ஈரானியர்களும் இந்த உடன்படிக்கைக்கு வர விருப்பத்துடன் இருப்பதாகவே நாங்கள் நினைக்கின்றோம். மிகவும் நேர்மையான முறையில் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி எங்களை கேட்டுக்கொண்டார். நாங்கள் அதனையே துல்லியமாக செய்துள்ளோம். எனவே நாம் தற்போது மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றோம். இருப்பினும் எங்களிடம் விருப்ப தீர்வு பி ஒன்று காணப்படுகிறது. அதாவது அமெரிக்காவின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் மீண்டும் ஒருமுறை ராணுவ நடவடிக்கைகளை நோக்கி நகர வேண்டி இருப்பதே அந்த தேர்வாகும். ஆனால் ஜனாதிபதியோ அல்லது ஈரானியர்களோ அது நடப்பதை விரும்பவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். 47 ஆண்டுகளாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நிலவிய உறவை முற்றிலும் புதியதொரு திசைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு எமக்கு இங்கு கிடைத்துள்ளது. ஜனாதிபதி எங்களை செய்ய சொன்னதும் அதையே தான். அதற்காகவே நாங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்கின்றோம். அதனால் அதற்கு இரு தரப்பினரது அர்ப்பணிப்பும் அவசியமாகும். ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதற்கு இடமளிக்கும் எந்தவொரு உடன்படிக்கையையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சற்று நேரத்திற்கு முன்னர் ஜனாதிபதி என்னிடம் கூறியது போன்று நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம். அந்த பாதையில் செல்ல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் தேவை ஏற்பட்டால் அந்த பாதையில் செல்வதற்கு ஜனாதிபதி தயாராகவும் வலுவாகவும் இருக்கின்றார்.